ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரொம்ப அருமையான ஒரு நான்வெஜ் மெனு தான் பார்க்க போகிறோம். மட்டன் பிரியாணியும் ஈரல் மிளகு பிரட்டலும் பார்க்க போகிறோம். இது ரொம்பவே சூப்பரான காம்போ. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா இந்த சின்ன சின்ன டிப்ஸுகள் எல்லாம் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் அழுத்திக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம பிரியாணி செய்யறதுக்கு அடுப்பு மேலே முதல்ல ஒரு குக்கரை வச்சுக்கலாம். 5 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். 2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். இப்போ எண்ணெய் கொஞ்சம் சூடாக இருக்கு. இப்போ 2 துண்டு பட்டை சேர்த்துக்கலாம். 3 கிராம்பு, 3 ஏலக்காய், கொஞ்சம் கல்பாசி கண்டிப்பாக சேர்த்துக்கணும். அப்போ தான் பிரியாணிக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ 2 பிரிஞ்சி இலையை நான் இந்த மாதிரி கிள்ளி சேர்த்துக்கிறேன். இப்போ இதெல்லாம் கொஞ்சம் லைட்டாக பொரியட்டும். பொரிஞ்சாச்சு. நான் இன்னைக்கு 4 பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி வச்சிருக்கிறேன். இப்போ நான் அதில் சேர்த்துக்கிறேன். இப்போ வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌனாக வரணும். அது வரைக்கும் நம்ம வதக்கி விட்டுக்கணும். நல்லா பிரியாணிக்கு எல்லாம் நம்ம கோல்டன் ப்ரௌனாக வறுப்போம் இல்லையா, அந்த மாதிரி வரணும். இப்போ பாருங்கள், வெங்காயம் நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வருது பாருங்கள். இன்னும் நல்லா கோல்டன் ப்ரௌனாக கிறிஸ்பியாக வரணும் வெங்காயம். அது வரைக்கும் நம்ம வதக்கி விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், வெங்காயம் நல்லா கலர் சேஞ்ச் ஆகி கொஞ்சம் கிறிஸ்பியாக மாறுதுன்னு. இந்த அளவுக்கு இருந்தால் போதும். இப்போ நான் 2 பச்சை மிளகாய்களை இந்த மாதிரி கீறி அதில் நான் சேர்த்துக்கிறேன். 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு மறுபடிக்கும் நம்ம கொஞ்சம் வதங்க விடலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா பச்சை வாசனை போயிருக்கணும். அது வரைக்கும் நம்ம வதக்கி விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் பச்சை வாசனை போயிருக்கு. வெங்காயமும் நல்லா கோல்டன் ப்ரௌனாக ஆகிருக்கு பாருங்கள். இந்த மாதிரி இருந்தால் தான் நம்மளுக்கு பிரியாணி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நான் 1 கைப்பிடி அளவுக்கு புதினாவை சேர்த்துக்கிறேன். இப்போ கொஞ்சம் கொத்தமல்லியும் சேர்த்துக்கிறேன். இப்போ மறுபடியும் நம்ம இது நல்லா சுண்டி வரணும். அது வரைக்கும் நம்ம வதக்கி விடலாம். இப்போ பாருங்கள், நம்ம போடுற வெங்காயம் கொத்தமல்லி எல்லாம் நல்லா சுண்டி வருதுன்னு. இந்த ஸ்டேஜில் 2 தக்காளியை கட் பண்ணி வச்சுக்கிறேன். இப்போ நான் இதில் சேர்த்துக்கிறேன். இப்போ தக்காளியிலேருந்து நல்லா தண்ணி வரணும். அது வரைக்கும் நம்ம கலந்து விடுவோம். இப்போ பாருங்கள், தக்காளியிலேருந்து எவ்வளோ தண்ணி வருதுன்னு. இந்த மாதிரி தான் நல்லா தக்காளி கொஞ்சம் குழைவாக வரணும். இப்போ நான் ஒரு 1/4 கப் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நம்ம மறுபடிக்கும் ஒரு 10 நிமிஷத்துக்கு கலந்து விடலாம். தயிர் சேர்த்துட்டு நல்லா கை விடாமல் கலந்துக்கோங்க. அப்போ தான் அந்த தயிர் கெட்டிப்படாமல் நல்லா க்ரீமியாக வரும். இப்போ இந்த மாதிரி தான் நம்ம கை விடாமல் கலந்துக்கிட்டே இருந்தால் தான் அந்த தயிர் அங்கங்கே திரியாக நிற்காமல் இருக்கும். நல்லா க்ரீமியாக வருது பாருங்கள். இப்போ நம்ம மசாலா பொருட்களை எல்லாம் சேர்த்துடலாம். இப்போ 1 டேபிள் ஸ்பூன் காஷ்மீர் மிளகாய், 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் பிரியாணி தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள். இப்போ இது எல்லாம் நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ நீங்கள் அடுப்பை சிம்மில் வச்சுட்டு கலந்துக்கோங்க. அப்போ தான் மசாலா அடிப்பிடிக்காமல் இருக்கும். உங்களுக்கு காரம் இன்னும் கொஞ்சம் வேணும்னா நீங்கள் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் 1 டேபிள் ஸ்பூனை அதிகமாக போட்டுக்கலாம் மிளகாய் தூள். எனக்கு இன்னைக்கு இந்த அளவுக்கு காரம் போதும். அதனால தான் நான் இவ்வளோ சேர்த்துக்கிட்டேன். இப்போ அடுப்பு நல்லா சிம்மில் வச்சுட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு இது நம்ம கலந்து கொடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், கொஞ்சம் எண்ணெய் பிரிஞ்சு வருதுன்னு. இன்னும் கொஞ்சம் எண்ணெய் பிரிஞ்சு வரணும். இப்போ நம்ம உப்பை சேர்த்துக்கலாம். இப்போ நான் பாதி உப்புக்கு மட்டும் சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் நம்ம அரிசி போடும்போது பிரியாணிக்கு தேவையான உப்பையும் நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ நான் பாதி அளவுக்கு மட்டும் உப்பை சேர்த்துருக்கேன். இப்போ பாருங்கள், மசாலாவில் எண்ணெய் பிரிஞ்சு வருதுன்னு. இந்த ஸ்டேஜில் நம்ம மட்டனை சேர்த்துக்கலாம். இன்றைக்கி நான் 1/2 கிலோ மட்டனுக்கு உண்டான அளவு சொல்லியிருக்கேன் உங்களுக்கு. 1/2 கிலோ மட்டனை அதில் 2 வாட்டி நல்லா உப்பு தண்ணியில் போட்டு கழுவிட்டு அதுக்கப்புறம் நான் இதில் சேர்த்துக்கிறேன். இப்போ இந்த மட்டனில் நம்ம எல்லா மசாலாவும் படுற மாதிரி நம்ம கலந்து விட்டுக்கலாம். இப்படியே ஒரு 10 நிமிஷத்துக்கு நம்ம கலந்து விட்டுக்கிட்டே இருந்தால் அந்த மட்டன்லேருந்தே நம்மளுக்கு தண்ணி வரும்.
பாருங்கள், மட்டன்லேருந்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சு தண்ணி எல்லாம் விட்டு வருது பாருங்கள். இன்னும் ஒரு 5 நிமிஷத்துக்கு மட்டும் இதை இந்த மாதிரி நம்ம விட்டு விட்டு கலந்து விட்டுக்கிட்டே இருக்கலாம். இப்போ பாருங்கள், அதுலேருந்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சு தண்ணி பிரிஞ்சு வருது பாருங்கள். இப்போ நான் 1 டம்ளர் தண்ணியை முதல்ல நான் இதில் சேர்த்துக்கிறேன். மட்டன் வந்து நல்லா வந்து முழுகி இருக்கணும். அந்த அளவுக்கு தான் நம்ம வந்து தண்ணி இன்னைக்கு சேர்த்துருக்கோம். அப்போதான் வந்து மட்டன் வேகும்போது அடி பிடிக்காம கரெக்டாக வந்து வெந்து வரும். இப்போ நிறைய பேருக்கு வர்ற மிஸ்டேக் ஒன்றுன்னா, மட்டன் வந்து ஒன்று நல்லா குழைவாக வெந்திருக்கும், இல்லைன்னா வேகாமல் போயிடும். அது வந்து கரெக்டாக வேகிறதுக்கு நம்ம 1 டீஸ்பூன் அளவுக்கு வந்து விளக்கெண்ணெயை சேர்த்துக்கலாம். வெறும் 1 டீஸ்பூன் தான், அதுக்கு மேலே சேர்க்க வேண்டாம். இப்படி நீங்கள் சேர்க்கும்போது நல்லா வந்து மட்டன் வந்து நல்லா பஞ்சு போல் வெந்திருக்கும், நல்ல மசாலாவும் வந்து ஊறியிருக்கும். அதனால தான் நம்ம இன்றைக்கி சேர்த்துருக்கோம். இப்போ நம்ம மட்டன் மூடி ஒரு 8 விசில் வரட்டும். அதுக்கு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். விசில் வந்ததுக்கப்புறம் ப்ரெஷர் வந்து ரிலீஸ் ஆகட்டும். அதுக்கப்புறம் நம்ம திறந்து பார்க்கலாம். இப்போ குக்கரில் ப்ரெஷர் வந்து ரிலீஸ் ஆகிடுச்சு. இப்போ நம்ம திறந்து பார்க்கலாம். பாருங்க, மட்டன் பீஸ் எல்லாம் வந்து வெந்துருக்குன்னு பார்க்கறதுக்கே ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள். நம்ம போட்ட எண்ணெய் தண்ணி எல்லாம் வந்து அப்படியே நல்லா பிரிஞ்சு கிரேவியாக வந்துருக்கு பாருங்கள். இந்த மாதிரி வந்து ஒன்று எடுத்து பாருங்கள். மட்டனும் வந்து ரொம்ப சாஃப்டாக வந்து வெந்திருக்கு பாருங்கள். இப்போ அதிலே கொஞ்சம் தண்ணி இருக்குது. இப்போ நம்ம அளவு தண்ணியே சேர்த்துருக்கலாம். இன்றைக்கி நான் 1 கப் அரிசிக்கு 2 கப் தண்ணியை அளவுக்கு சேர்த்துருக்கேன். இப்போ தண்ணி கொஞ்சம் கொதிக்கட்டும். இப்போ பாருங்கள், தண்ணி கொஞ்சம் கொதிக்குதுன்னு. இப்போ நான் 1/4 எலுமிச்சம் பழத்தை இந்த மாதிரி அதுலேருந்து ஜூஸ் மட்டும் வந்து நான் எடுத்துக்கிறேன். இது 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸ் இருக்கும். இப்போ 1 டேபிள் ஸ்பூன் நெய்யும் சேர்த்துக்கிறேன். இப்போ நம்ம பிரியாணிக்கு பாதி உப்பு தான் சேர்த்துருந்தோம். இப்போ நம்ம டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு எவ்வளோ உப்பு தேவையோ நம்ம தேவைக்கேற்ப வந்து சேர்த்துக்கலாம். எனக்கு உப்பு கொஞ்சம் குறைவாக இருந்தது, அதனால் நான் இப்போ ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பை சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு கலந்து விடுங்க. கலந்து விட்டுட்டு டேஸ்ட் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு. இப்போ தண்ணி கொஞ்சம் கொதிக்கட்டும். இப்போ பாருங்கள், தண்ணி நல்லா கொதிக்குது. இந்த ஸ்டேஜில் நம்ம அரிசியை சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி 2 கப் சீரக சம்பா அரிசியை 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி தண்ணியில் போட்டு ஊற வச்சுருந்தேன். இப்போ நான் தண்ணியை வடிச்சிட்டு அதில் வந்து சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இப்போ கொஞ்சம் லைட்டாக மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ பாருங்கள், தண்ணி கொதிச்சு வருதுன்னு. இப்போ தண்ணியோடவே நல்லா வந்து அந்த அரிசி வந்து வெந்து மேலே எழும்பி வரணும். அப்போ நம்ம குக்கர் மூடியை மூடலாம். இப்போ அரிசி கொஞ்சம் வேகட்டும். இப்போ அரிசி வந்து நல்லா பாருங்கள் மேலே எழும்பி வருதுன்னு. இப்போ அடியிலேருந்து நல்லா வந்து ஒரு வாட்டி கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டுக்கிட்டு அடுப்பை வந்து சிம்மில் வச்சுக்கோங்க. இப்போ மூடி ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி ஒரு விசில் வந்தால் நீங்கள் ஆஃப் பண்ணிக்கலாம், இல்லைன்னா 10 நிமிஷம் கழித்து நீங்கள் ஆஃப் பண்ணிக்கலாம். இந்த பிரியாணி வந்து கரெக்டாக வந்து வந்திருக்கும். இப்போ 10 நிமிஷம் ஆகட்டும், நம்ம திறந்து பார்க்கலாம். இப்போ நம்ம ஈரல் பிரட்டல் செய்யலாம். ஈரல் மிளகு பிரட்டல் எப்படி செய்யுதுன்னா, முதல்ல நம்ம அடுப்பு மேலே ஒரு 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் கொஞ்சம் சூடாகட்டும். இப்போ எண்ணெய் நல்லா சூடாயிருக்கு. இப்போ நான் 10 பல் பூண்டை இந்த மாதிரி இடித்து வந்து சேர்த்துருக்குறேன். நான் அரைச்சி போடல, இன்னைக்கு இடித்து தான் வந்து சேர்த்துருக்கேன். இந்த பூண்டு வந்து பச்சை வாசனை போகும், அது வரைக்கும் நம்ம வதக்கி விட்டுக்கலாம். கொஞ்சம் வந்து கலர் மாறி வரணும், அப்போதான் வந்து பூண்டு வந்து வெந்திருக்கும். இப்போ பாருங்க, பூண்டு கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகி வந்திருக்குன்னு. இப்போ நான் 10 சின்ன வெங்காயத்தை இந்த மாதிரி இடித்து வச்சுருக்கேன். இதுதான் இன்னைக்கு நான் வந்து சேர்த்துருக்கேன். அப்போதான் வந்து ஈரல் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இந்த 10 சின்ன வெங்காயத்தை நம்ம இடித்து சேர்த்துருக்கோம் இல்லையா, இது வந்து பச்சை வாசனை ஒரு 5 நிமிஷத்துலேயே வந்து நல்லா வந்து வெந்துடும்.
இருக்கிற டிஷ்லேயே வந்து ஈரல் செய்கிறது ரொம்பவே ஈஸியான டிஷ் அது. அதுவும் இல்லாமல் பசங்களுக்கும் ரொம்ப ஹெல்த்தி கூட அது. இப்போ பாருங்கள், சின்ன வெங்காயம் நல்லா வந்து வெந்து வருதுன்னு ஒரு 5 நிமிஷத்துக்கு இது நல்லா வேகட்டும். இப்போ பாருங்கள், வெங்காயம் வந்து நல்லா வந்து வெந்து வந்திருக்குன்னு. இந்த மாதிரி வந்து வெந்து இருக்கணும். இப்போ நான் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலையை இதில் சேர்த்துக்கிறேன். ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை செஞ்சால் இன்னும் ரொம்ப வாசனையாக இருக்கும். இப்போ வெங்காயம் நல்லா வெந்தாச்சு. இப்போ நான் ஒரு தக்காளியை இந்த மாதிரி பொடிசாக வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நான் இதில் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு மறுபடியும் ஒரு 5 நிமிஷத்துக்கு இந்த தக்காளியிலேருந்து தண்ணி வரும். அது வந்து ஒன்றா சேர்ந்து நல்லா வந்து வதங்கி வரணும். அது வரைக்கும் நம்ம வதக்கி விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், வெங்காயம் தக்காளி எல்லாம் வெந்து நல்லா சுண்டி வந்திருக்குங்க. இந்த மாதிரி வந்து வந்திருக்கணும். இப்போ நான் கழுவி வச்சிருக்கிற ஈரலை சேர்த்துட்டேன். நான் இன்னைக்கு ஒரு 200 கிராம் அளவுக்கு ஈரலை எடுத்துருக்கேன். அதுக்குண்டான அளவு தான் நான் இன்னைக்கு உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஈரல் வந்து ரொம்ப சீக்கிரமாகவே வந்து வெந்துடும். இப்போ நீங்கள் அடுப்பை வந்து சிம்மில் வச்சுக்கோங்க. பாருங்க, போட்ட உடனே எப்படி அப்படியே கலர் சேஞ்ச் ஆகுதுன்னு. இந்த ஈரல் திரட்டலுக்கு தேவையான உப்பு நம்ம இப்போவே வந்து சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். இப்போ 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நம்ம ஒரு 2 நிமிஷத்துக்கு இது கலந்து விடலாம். பாருங்க எவ்வளோ சாஃப்டாக கொஞ்ச நேரத்துக்குள்ள மாறிடுச்சுன்னு. இப்போ இதுலேருந்தே தண்ணி வரும். உங்களுக்கு கிரேவியாக வேணும்னா நீங்கள் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். இல்லை செமி கிரேவியாக வேணும்னா நீங்கள் தண்ணி சேர்க்க வேண்டிய அவசியம் கிடையாது. நான் ஈரல் கொஞ்சம் வெந்துச்சுன்னா அது வந்து கொஞ்சம் கல் மாதிரி ஹார்டாக ஆகிடும். அதனால் நீங்கள் சாஃப்டாக வந்து வேக வச்சுக்கோங்க. பாருங்கள், ரொம்ப சாஃப்டாகவே மாறி இருக்குன்னா அப்படியே பாருங்கள், உடைத்து பாருங்கள் குத்துனா. நான் வந்து தண்ணியை வந்து சேர்க்கவே இல்லை கொஞ்சம் கூட. அதுலேருந்தே தண்ணி வருது பாருங்கள். இந்த ஸ்டேஜில் நீங்கள் வந்து உப்பு வந்து செக் பண்ணிக்கோங்க. ஒரு கிளாஸ் அளவுக்கு மட்டும் வந்து தண்ணி வந்து சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கிரேவி மாதிரி வேணும்னா நீங்கள் இன்னும் ஒரு 1/4 கிளாஸ் அளவு கூட தண்ணி வந்து சேர்த்துக்கலாம். ஈரல் செய்கிறது ரொம்பவே ஈஸி. நீங்கள் இந்த மாதிரி வந்து குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. ரொம்பவே வந்து டேஸ்ட்டாக வந்து விரும்பி சாப்பிடுவாங்க அவங்க. அதுவும் இல்லாமல் வளர குழந்தைங்களுக்கு ரொம்பவே வந்து ஹெல்த்தியாகவும் இருக்கும். இப்போ ஒரு 2 நிமிஷத்துக்கு மட்டும் நம்ம மூடி போட்டு வேக வைக்கலாம். இப்போ நம்ம திறந்து பார்க்கலாம். பாருங்க எப்படி வந்து தண்ணியும் எண்ணெயும் நல்லா பிரிஞ்சு வந்திருக்குன்னு. ஈரலும் நல்லா வந்து வெந்து வந்திருக்கு. பாருங்க, ஈரல் இந்த மாதிரி குத்தி பார்த்துக்கிங்கன்னா அப்படியே வந்து 2ஆக வந்து உடையுது பாருங்க. இந்த அளவுக்கு வந்து கரெக்டான ஸ்டேஜ். இப்போ நான் வெறும் மிளகு மட்டும் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். எனக்கு காரம் மீடியமாக வேணும், அதனால நான் வந்து 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். நீங்கள் நல்லா காரம் சாப்பிடுவீங்கன்னா நீங்கள் 1 டேபிள் ஸ்பூன் கூட மிளகுத்தூளை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கடைசியாக ஒரு வாட்டி கலந்து விடுங்க. நீங்கள் இறக்கும் போது தான் வந்து மிளகு சேர்க்கணும். இப்போ அவ்வளோதான், ஈரல் மிளகு பிரட்டல் ரெடி ஆகிடுச்சு. இப்போ கடைசியாக கொஞ்சம் கொத்தமல்லியை தூவிட்டு நம்ம சூடாக சர்வ் பண்ணலாம். அருமையான ஈரல் பிரட்டல் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம பிரியாணி ப்ரெஷர் ரிலீஸ் ஆகிடுச்சான்னு பார்க்கலாம். 10 நிமிஷம் ஆயிடுச்சு. நல்லா பாருங்கள், ப்ரெஷர் வந்து ரிலீஸ் ஆகிருக்கு. இப்போ நம்ம திறந்து பார்க்கலாம். ரொம்ப கமகமன்னு சூப்பராக பிரியாணி வாசனை அடிக்குது. பாருங்க, அருமையாக வந்து வெந்திருக்குன்னு. கொஞ்சம் கூட குழையாமல், கொஞ்சம் கூட அடியும் பிடிக்காமல் ரொம்ப சூப்பராக இருக்குது பாருங்கள். நீங்கள் சூடாக இருக்கும்போது கலக்க வேண்டாம், கொஞ்சம் ஆறி போகட்டும், அதுக்கப்புறம் வந்து நம்ம கலந்துக்கலாம். பாருங்கள், கொஞ்சம் கூட நம்ம ஊற்றின தண்ணியும் இல்லாமல் ரொம்ப விடுதியாக தனித்தனியாக இருக்குது பாருங்கள். சாதம் எல்லாம் ரொம்ப அருமையாக இன்றைக்கி நம்மளுக்கு பிரியாணி வந்து வந்திருக்கு பாருங்கள். மட்டன் பீஸ் எல்லாம் நல்லா வெந்திருக்குன்னு. இப்போது சூப்பரான அருமையான பிரியாணி வந்து ரெடி ஆகிடுச்சு.
இப்போ பாருங்கள், சூப்பரான அருமையான பிரியாணி வந்து ரெடி ஆயிடுச்சுன்னு. ரொம்ப சூப்பராக இருக்குது. நம்ம ஈரல் பிளேட்டில் அதோடு வச்சு நம்ம சூடாக சர்வ் பண்ணலாம். வாங்க எப்படி சர்வ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம அருமையான பிரியாணியும் ரெடி. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. நல்லா வந்து விடிதியாக இருக்குது பாருங்கள். கொஞ்சம் கூட வந்து அடியும் பிடிக்காமல் இருக்கும் பாருங்கள். நல்லா நம்ம டம்மில் வச்சு செஞ்ச பிரியாணி மாதிரி இருக்குது பாருங்கள். அதே சமயத்தில் மட்டன் கூட வந்து ரொம்பவே நல்லா சூப்பராக வந்து வெந்து வந்திருக்கு. இப்போ நம்ம செஞ்ச ஈரல் பிரட்டலை நம்ம இதோடவே வந்து சர்வ் பண்ணலாம். இந்த ஈரல் பிரட்டலும் ரொம்பவே வந்து சூப்பரான காம்பினேஷனுங்க. கண்டிப்பாக செஞ்சு ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இப்போ பாருங்கள், அருமையான நம்ம மட்டன் பிரியாணியும் ஈரல் மிளகு பிரட்டலும் ரொம்ப சூப்பராக தயாராகிடுச்சு பாருங்கள். இந்த சூப்பரான மட்டன் பிரியாணியும் ஈரல் பிரட்டலும் நீங்களும் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. குக்கிங் வித் ஜோதி தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதில் சந்திக்கலாம். தேங்க்யூ, பாய்.